ஒருவர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்கள், உங்களோட பேர்ல ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உயிரோடு இருக்கிற பொழுது என்னுடைய சொத்துக்கு யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது. எப்போ வாரிசுரிமை சட்டம் கடமை? நான் மரணித்தால் தான் வாரிசுரிமை சட்டம் கடமை. நான் உயிரோடு இருக்கிற பொழுது என்னுடைய சொத்தை கேட்டு யாரும் வரையலாது. என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நான் விரும்பி கொடுத்தாலே தவிர யாரும் என்னுடைய சொத்தை அபகரிக்க வர முடியாது. அதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஒருவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவன் சம்பாதித்த முழு பொருளாதாரமும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்ப உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவருடைய சொத்தை பிரிக்கவே முடியாது. எப்போ வாரிசுரிமை கடமை, எப்போ வராசத்து கடமை? நாங்கள் மரணித்தால் தான் சொத்துரிமை கடமை. இன்றைக்கு சில பெற்றோர்களை பார்க்கிறோம், அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உயிரோடு இருக்கும் பொழுதே முழு சொத்தையும் கணக்கு பார்த்து எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதி வைத்து விட்டு அவர் சொத்தை அப்படி ஒப்படைச்சிட்டார். அவரோட பேரில் இருக்கிற வீடு, அவரோட பேரில் இருக்கிற கடை, அவர் ஓடுகிற வாகனம் எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு முழு சொத்தையும் பிரித்து ஒருவர் கொடுத்துட்டார், உலகத்திலே கொடுத்துட்டார். இது இஸ்லாத்தில் ஏழுமா? ஏலாது. உயிரோடு இருக்கிற பொழுது நாங்கள் அன்பளிப்பு கொடுக்கலாம், அதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது அல்லது அதை ஆர்வம் ஊட்டுகிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு விரும்பியவர் அன்பளிப்பு கொடுக்கலாம், அதிலும் நீதத்தை கடைபிடிக்குமாறு இஸ்லாம் சொல்லுது. அன்பளிப்பு போக எங்கட முழு சொத்தையும் நாங்கள் மௌத்தானதற்கு பின்னாடி இல்லாத நிலையில் இந்த உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பத்திலேயே எங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்து விட்டு போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி கொடுத்தால் இன்றைக்கு சமூகத்தில் சில நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ஏன் சில சட்டங்களை நுணுக்கமாக சொல்லியிருக்கிறான் என்றால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கா. வாப்பா உயிரோடு உள்ள பொழுது வாப்பாவோடு எப்படியெல்லாம் பேசலாமோ அப்படியெல்லாம் பேசி குழந்தைகள் முழு சொத்தையும் வாங்கி எடுத்து விட்டு இன்றைக்கு எத்தனையோ சொத்துக்கு உரிமையாளர்கள் நடுரோட்டில் நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். சொத்தெல்லாம் கொடுத்துட்டார், பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து விட்டார். தாய் பிள்ளைகள் மீது உள்ள இரக்கத்தில் எல்லா சொத்துகளையும் கொடுத்து விட்டால் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்களை வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். எங்கள் சமுதாயத்தில் சொத்துரிமை பேணப்படாததனால் வரக்கூடிய விளைவுகளில் இதுவும் உண்டு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கடற்கரையில் ஒரு தாயை சந்தித்தேன். சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எங்களிடத்தில் வரவும் முடியாமல் எதையும் கேட்கவும் முடியாமல் அந்த தாய் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டு சலனம் செய்து கொண்டிருக்கிறாள். அவ புரிகிறது, ஏதோ எங்களிடத்திலிருந்து கேட்பதற்காக இந்த தாய் வருகிறார். ஆனால் அவருக்கு கேட்க முடியாது, வாயை திறந்து. கொஞ்சம் நில்லுங்கம்மா, சாப்பிட்டு போடுவார் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சு அந்த தாயை போய் சந்திச்சு என்ன விளக்கம், ஏன் இப்படி நீங்கள் தடமாடுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த தாய் சொல்கிறாள், நான் கொழும்பிலிருந்து வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறார்? கல்முனைக்கு வந்திருக்கிறார், கொழும்பிலிருந்து. சாப்பிடுவதற்கு எந்த சாப்பாடும் இல்லை மகன், நீங்கள் முடிந்தால் ஏதாவது சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு கேட்டார். இதை பார்த்தா கணியத்துக்குரிய சகோதரர், அந்த தாயினுடைய கோலத்தையும் ஆடையையும் அவருடைய முகத்தில் நடமாடி அந்த வறுமையினுடைய நிலையையும் பார்த்தால் சுபஹானல்லாஹ், இதெல்லாம் வாரிசுரிமை சட்டத்தில், வாரிசுரிமை சட்டம் நமது சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமல் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு செய்யப்படுகிற மிக பெரும் அநியாயம். உங்களுக்கு யாரும் இல்லையாம்மா, உங்களோட பிள்ளைகள் எங்கன்னு கேட்டால் என்னுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு என்னை நடுரோட்டில் தள்ளிவிட்டார்கள், முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அந்த தாய் சொல்றார். சுபஹானல்லாஹ். அப்ப எங்களுக்கு என்ற ஒரு பிடிமானம், ஒரு சொத்து இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரும் எங்களை ஊட்ட விட்டு வெளியிறக்க முடியாது, யாரும் எங்களை அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் வாழுகிற அநேகமான பெற்றோர்கள் தங்களுடைய சொத்துக்களை உயிரோடு வாழுகிற காலத்தில் பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்கள். அவன் அந்த சொத்து வரும் வரைக்கும் தான் தாய் தந்தை என்கிற பாசத்தோடு இருப்பான். இது போலியான உலகம். குழந்தையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்று சொத்துகளுக்கும் செல்வங்களுக்கும் ஆசைப்பட்ட அடிபணிந்த ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்றோம். சொத்தை வாங்கி முடித்தால் அடுத்த கணம் தாயையும் தந்தையும் வீட்டை விட்டு வெளியிறக்கிற நிலையை பார்க்கிறோம், நடுரோட்டுக்கு போகிற பிச்சை எடுக்கிற நிலையை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய சொத்தை நீங்கள் விரும்பி கொடுத்தாலே தவிர, தர்மம் செய்தாலே தவிர
யாருக்கும் முழுமையாக உங்களுடைய சொத்தை கொடுக்க முடியாது என்கிற சட்டத்தை இஸ்லாம் போடுகிறது. அப்போ ஒருவர் மரணித்தால் தான் அவருடைய சொத்துரிமை கடமை என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம்